ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதை பாராட்டும் விதமாக சாட்டை துரைமுருகன் ராயல் சல்யூட் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து பெரியார் என்னும் முட்டாள் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்காரு. அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் பெரியார் குறித்து பேசினதை திமுக எம்பிகளுக்கு பச்சை மட்டியால நிர்மலா சீதாராமன் வெளுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. 2 வீடியோ ஆக்சுவலாக போட்டிருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது சாட்டை துரைமுருகன் 2 வீடியோ, திமுகவை கதறவிட்ட நிர்மலா சீதாராமன் பெரியார் எனும் முட்டாள் அப்படின்னு 2 வீடியோ வெளியிட்டிருக்கிறான். இந்த 2 வீடியோலையும் இருக்கிற கண்டென்ட்டை சுருக்கமாக சொல்லணும்னா, ஊறுகாய் மாமியிடம் மண்டியிட்ட மாமா பைய சாட்டை துரைமுருகன் அப்படின்றது தான் இந்த 2 வீடியோவில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த மொழி பிரச்சனையே ஒரு ஸ்ட்ராட்டஜியா, ஒரு கேம்பெயினா அதை கொண்டு போய் 2026 திமுக மொழிக் கொள்கையை எப்படி கையில் பிடிக்குது பாருங்க அப்படின்னு வச்சு மக்கள்கிட்ட ஓட்ட பறிச்சலான்னு நினைச்சவங்களுக்கு பாராளுமன்றத்தில் வச்சு பச்சை மட்டை அடி கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன். இந்த விவகாரத்தில் நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. நிர்மலா சீதாராமனுக்கு நம்முடைய ராயல் சல்யூட். இவர்கள் எந்த அளவிற்கான பார்ப்பன அடிமைகள், தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு விரோதிகள், பார்ப்பன கைக்கூலிகள், RSS கைக்கூலிகள் அப்படின்றதுக்கு இந்த சம்பவமே ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்க போகுது. அதாவது நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதானுக்கும் தமிழ்நாட்டு எம்பிகளுக்கும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையா? நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டு எம்பிகளுக்கும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனையா? தமிழ்நாட்டிற்கு கல்விக்கான நிதி சமர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் அதை ஒன்றிய அரசு தர மறுக்குது. ஒன்றிய அரசே தர மறுத்த பின்னரும் இந்த பட்ஜெட்ல 2152 கோடியை தமிழ்நாடு அரசு தன்னோட பட்ஜெட்ல தமிழ் மாநில அரசு அந்த நிதியை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிதி கொடுக்காம ஒன்றிய அரசு வஞ்சிக்குது. அதற்கு எதிராக போராடுறாங்க. அவர்களை பாற்று நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் பேசுறாரு. பேசிட்டு தமிழ்நாடு எம்பிக்களோட எதிர்ப்பை சந்திச்ச உடனே பின்வாங்குறாரு. பின்வாங்கி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. எம்பிக்கள் போராடுறாங்க. மற்ற மாநில எம்பிக்களும் இதற்கு ஆதரவா பேசுறாங்க. உடனடியாக பின்வாங்கி நான் 100 முறை மன்னிப்பு கேட்கிறேன், இதனால எனக்கு எந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் அவர் அறிவிக்கிறார். அறிவித்த பிறகு திமிரு பிடித்த நிர்மலா சீதாராமன் வேணுக்குன்னு அவர் எந்த தப்பும் பண்ணல, பேசினவனே நான் தப்பு பண்ணிட்டேன்னு வாபஸ் வாங்குறான். ஆனா இந்த அம்மா திமிரு எடுத்து போய் அதை நியாயப்படுத்தி பேசினாங்க. தமிழ்நாடு எம்பிக்கள் சொந்த பிரச்சனைக்காக பேசல, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்கு பேசினாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த பதில் என்ன? பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கும் 2152 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு அப்படின்றது எப்படி பதிலா இருக்க முடியுமா? ஆனா அந்த விவாதத்தை அவங்க திசை திருப்பி தந்தை பெரியார் மீது வன்மத்தை கொட்டுகிறார்கள். இவ்வளவு நாள் சீமான் பேசியதெல்லாம் அவர்களுடைய எஜமானர்கள் அவங்க போதிச்ச பாடங்கள், அதை தான் சீமான் மேடைதோறும் பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு எஜமானர்களே வெளிப்படையாக தந்தை பெரியாருக்கு எதிராக பேசுறாங்க. அதாவது மாமிங்கெல்லாம் பெரியாருக்கு எதிராக மாமிகளோ மாமாக்களோ பேசுறப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு எளிதா புரிஞ்சிடும் யார் பக்கம் நிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நாடாளுமன்றத்தில் நிதி தர முடியாது அப்படின்னு சொல்லி திமிருத்தனமாக பேசுகின்ற நிர்மலா சீதாராமன் பச்சை மட்டையால திமுக எம்பிக்களை அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறானே, இவனுங்களை முச்சந்தில நிறுத்தி வச்சு பச்சை மட்டையால அடிக்கக்கூடாது, பனங்கருக்கு மட்டையால அடிக்கணும். அந்த கருக்கோடையா இவனுங்கெல்லாம் அடிச்சாதான் இவர்களுக்கு புத்தி வரும். தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுக்கு நிதி தரலன்னு தமிழ்நாட்டு எம்பிக்கள், திமுக அதன் கூட்டணி கட்சி போராடுறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்காகத்தான் இருக்கிறோம், நாங்கள் நாம் தமிழர் அப்படின்னு சொல்றவங்க அதற்காக குரல் கொடுக்காமல் நிர்மலா சீதாராமன் பக்கமும் தர்மேந்திர பிரதான் பக்கமும் நிக்கிறாங்க. சீமான் என்ன சொல்றாப்புல, சந்திச்சாங்கன்னு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு. ஏன்டா பத்திரிகை படிக்கிற பழக்கம் உனக்கு இருக்குதா இல்லையா? போய் சந்திச்சாங்க, நாங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம், எங்களுக்கு வர வேண்டிய நிதியை கொடுங்கன்னு தான் போய் சந்திச்சாங்க. பத்திரிகைகள்ல வந்திருக்குதா இல்லையா? இவன் புதுசா எப்படி ஊடகத்தில் ஃபெலிக்ஸ் இப்படி ஒரு புரோக்கர் வேலையை பார்க்கிறாரோ, ஒரு அரசியல் கட்சியை வச்சு இந்த சாமான் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்கிறான். பெரியார் நாகமையை திருமணம் செஞ்சுக்கும் போது நாகமைக்கு 12 வயசு தான். சொல்ல போனா பெரியார் செஞ்சதே குழந்தை திருமணம் தான். அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா போக்சோ ஆக்ட்ல கைது செய்யப்பட்டிருப்பாரு. அப்படி ஒரு குற்றவாளி தான் பெரியார்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை அதான் இவனுங்களே பாலியல் பொறுக்கி இவன் செல்ல அப்படின்னு சொல்லி பேசின
ஆடியோ வெளியாகி இவன் யோகிதை என்ன அப்படின்னு நாருனுச்சு. இவன் கட்சி தலைவர் மேடையில சீமான் வந்து பேசுறான், ஆஸ் எ எல்டர் நான் அட்வைஸ் பண்றேன், டோன்ட் வரி, பி ஹாப்பி, என்ஜாய் பண்ணுங்க. அதாவது கட்சியில ஒரு பட்டியல் சமூகத்து பெண்ணை காதலித்து கழட்டி விடுற வேலையை இடுமானகார்த்தி பண்றான். அதுக்கு சீமான் இப்படி அட்வைஸ் பண்றான். சீமான் யோக்கியமா? சீமானே ஆல்ரெடி ஒரு நடிகையை கலட்டி விட்டு அவங்க வாழ்க்கையை சீரழிச்சு 7-8 முறை கர்ப்பமாக்கி அவங்கள வந்து நடுத்தருவுல இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிறான். 18 வயசா இருக்கும் போது 12 வயசு நாகம்மையை கல்யாணம் பண்ணிட்டாரு. அவர் பண்ணதே குழந்தை திருமணம் தான். மொத்தம் சொல்ல போனா போக்சோங்கிற சட்டம் இருந்தா மோக்சோ அக்யூஸ்ட் அவரு. பெரியார் என்ன போக்சோவில் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளியா? நீங்களாம் என்ன அவ்வளவு யோக்கியமயிரா? நீயும் சீமானும் எப்படி முத்துக்குமார் செத்த பிறகு முத்துக்குமாரினுடைய மனைவியை யார் திருமணம் செய்வது அப்படின்றதுல போட்டி நடத்தினா அயோக்கிய நாய்ங்க நீங்க 2 பேரும் போட்டி நடத்திருக்கிறீங்க. உங்க லட்சண மயிரெல்லாம் வந்து எடுத்து சொன்னா நாரிரும். இப்படிப்பட்ட அசிங்கம் பிடிச்சவனுங்க பெரியார் பற்றி இது வந்து பச்சையான அவதூறு. 1891 த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து இருந்துச்சு. அந்த ஆக்ட் வந்து என்ன சொன்னதுன்னா 10 வயதிலிருந்து 12 வயதாக பெண்கள்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஏஜை வந்து உயர்த்துறாங்க. ஒரு பெண்ணோட செக்ஸ் வச்சுக்கணும்னா 12 வயசு இருக்கணும். 12 வயதிற்கு கீழானவர்களிடம் செக்ஸ் வச்சுக்கிட்டா அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை அல்லது நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற கடுமையான ஒரு சட்டம் அன்றைக்கு இருந்தது. தந்தை பெரியாருக்கு திருமணமானது நாகம்மையாரோடு அவருடைய முதல் திருமணம் 1898. அன்றைக்கு நாகம்மைக்கு வந்து வயது 12 இல்ல 13. 12 இருந்தாலும் சட்டப்படி குற்றம் இல்ல. நாகம்மைக்கு 13 வயசு, பெரியாருக்கு அப்ப 18 வயசு. உண்மை இப்படி இருக்கிறப்ப அதை எப்படி திரிச்சு இப்ப அன்றைய கால சட்டப்படி அது வந்து சரிதான், தவறுலாம் கிடையாது. 12 வயசு கீழே இருக்கக்கூடாதுன்றதுதான் சட்டம். ஆனா நாகம்மையாருக்கு வயது 13, பெரியாருக்கு வயது 18. அதே போல 1890களில் தான் இந்த குழந்தை திருமண தடுப்பு சட்டம் அதற்கான மசோதா வந்து முன்மொழியப்படுது. அது 1929 கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து தான் அது வந்து சட்டமாக மாற்றப்படுகிறது. அதற்கு பலரும் வந்து போராடி இருக்கிறாங்க. அதற்கு போராடியவரோட பெயரு சாரதா அப்படின்றவரோட பெயரே வைத்து சாரதா ஆக்ட் அப்படின்னு குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை 1929 அந்த சட்டத்தை குறிப்பிடுறாங்க. அந்த சட்டமே என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது 14, ஆண்களுக்கான திருமண வயது 18 அப்படின்னா அதுவே வந்து தீர்மானிக்குது. இப்ப இவன் அடுத்து வந்து சொல்றான் நாகம்மையாரை கல்யாணம் பண்ணது குழந்தை திருமணம்ன்றான். அது கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து மணியம்மையாரை கல்யாணம் பண்ணதும் குழந்தை திருமணம், பொருந்தா திருமணம் அப்படின்றான். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 18 வயதுள்ள பெண்ணும் 21 வயதுள்ள ஆணும் திருமணம் செஞ்சுக்கலாமா கூடாதா? அது கீழே பண்ணாதான் சட்டப்படி குற்றம். அன்றைக்கு தந்தை பெரியாரோட 2வது திருமணம் அப்படின்றது மணியம்மையாருக்கு 32 வயது, பெரியாருக்கு 70 வயது. இது எப்படி குழந்தை திருமணமா இருக்க முடியும்? 2 வயது வந்த 2 பேர் வந்து அவர்களுடைய புரிதலின் அடிப்படையில் சம்மதத்தோடு ஒரு திருமணத்தை செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு பல முறை வந்து இந்த திருமணத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் அது இயக்க பாதுகாப்புக்காகத்தான் அந்த திருமணம் அப்படின்றதை எல்லாரும் விலைக்கு சொல்லிட்டாங்க. இப்படி இது 2மே ஒரு லீகலான மேரேஜா இருக்கும் பொழுது இதன் மீது இந்த அயோக்கிய நாய் எப்படி அவதூறு பரப்புறான்னு பாருங்க. இவனெல்லாம் செருப்புல அடிக்கணுமா அடிக்க கூடாதா? இவன் வந்து யார் முத்துக்குமார் பொண்டாட்டி ஆட்டையை போடுறது அப்படின்றதுல போட்டி போட்ட எச்சக்கல நாய்கள். இவர்கள் தந்தை பெரியார் பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு கேட்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து உடன்கட்டை ஏறுறது அப்படின்ற ஒரு பழக்கமே இங்க கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மை? தமிழ்நாட்டில் சதிங்கிற உடன்கட்டை ஏறுறதே கிடையாது. உடன்கட்டை வழக்கம் தமிழ்நாட்டிலே கிடையாது. இது பச்சை பொய். அவன் வந்து மறவர் ஜாதி, நான் மறவன்டா அப்படின்னு மேடையில பெருமை பீத்துற ஒரு பொறுக்கி நாய் தான் இந்த சாட்டை துரைமுருகன், சாதி வெறியன். இந்த சாதி வெறியன் வந்து தென்காசின்னு நினைக்கிறேன், அவன் சொந்த ஊர் தென்காசியா எங்கன்னு தெரியல, தென்காசின்னு தான் சொன்ன மாதிரி இருக்குது. ராமநாதபுரம் இருக்குது இல்ல, அதை மறவர் சீமை என்று அழைப்பார்கள். அந்த மறவர் சீமையினுடைய ஒரு புகழ்பெற்ற ராஜாவா இருந்தவர் தான் கிழவன் சேதுபதி அப்படின்றவர். அந்த கிழவன் சேதுபதி 1710ஆம் ஆண்டு இறக்கிறார். அவர் இறந்த பின்னர் அவரோடு சேர்த்து அவருடைய 47 மனைவிமார்களும் உடன்கட்டை ஏற்றப்பட்டார்கள், நெருப்பில் எரியூற்றப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்தியை JH நெல்சன் அப்படின்ற ஆய்வாளர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. த மதுரா கண்ட்ரி எ மேனுவல் அப்படின்ற புத்தகத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து கமல், SM கமல் அப்படின்றவரும் இந்த வரலாற்றை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்ட வரலாறு அப்படின்ற தன்னுடைய
நூல்ல அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 47 பேரை நெருப்புல எரிச்சு கொண்டாங்க இல்லையா, சதி என்கின்ற அந்த அயோக்கியத்தனமான உடன்கட்டை ஏறும் பழக்கம், இந்த எரித்து செத்து போய் கொல்லப்பட்டவர்களை இவனுங்க என்னன்னு சொல்றானுங்கன்னா தீக்குளித்த காரிகைகள் அப்படின்னு அவங்கள பெருமிதப்படுத்துறானுங்க. இவனுங்களே நெருப்புல பிடிச்சி தள்ளி சாகடிச்சிட்டு 47 பேரை அவர்களை தீக்குளித்த காரிகைகள் அப்படின்னு பெருமிதப்படுத்துகின்ற ஒரு அயோக்கியத்தனமான கலாச்சாரம் தமிழ் மண்ணில் இருந்திருக்கிறது. தந்தை பெரியார் சும்மா ஒன்றும் தமிழ்ல காட்டு மிராண்டித்தனம் இருக்குதுன்னு சொல்லல. இதெல்லாம் ஆரிய பண்பாடு, ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் புகுந்து விட்டது, தமிழில் புகுந்து விட்டது. இலக்கியத்தில், கலாச்சாரத்தில், பண்பாட்டில், வாழ்வியலில் எல்லா விஷயத்திலும் இது நுழைஞ்சிருச்சு. இதை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்றதுதான் பெரியாரினுடைய போராட்டம். அதனாலதான் பெரியார் அக்கறையோட எல்லா நேரத்திலையும் கண்டிச்சிருக்கிறாரு. அப்படி கண்டித்த பெரியாரை இவன் எதிரியா நிறுத்தணும்னு பாக்குறான். இந்த ஆதாரம் பொய்னா சாட்டை துரைமுருகன் வரட்டும், விவாதிக்கலாம், ஒரே மேடையில் விவாதிக்கலாம். இது பொய், எங்க ராமநாதபுரத்துல எங்க ஜாதியில யாரும் உடன்கட்டை ஏறவே இல்லை அப்படின்னு சாட்டை துரைமுருகன் நிரூபிக்க தயாரா, விவாதிக்க தயாரா அப்படின்னு இந்த பேட்டியின் வாயிலா அந்த எச்சக்கலைக்கு சவால் விடுறேன். விதவை மறுமணம் அதுக்கு எதிராக பெரியார் எங்க போராடினாரு, அப்படிலாம் ஒன்றும் செய்யவே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதே மாதிரி அதுக்கு போராடினவன்னு சொல்லி 2 பேரை சொல்றாங்க. ஒருத்தவங்க ஜோதிராவ் பூலே, இன்னொருத்தவங்க காயத்ரி பூலேன்னு ஒருத்தர் பேரை சொல்றாங்க. யார் அவங்க 2 பேரு? இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு இல்ல, இவனுங்க எப்படி வரலாறே தெரியாத ஒரு கடைந்தெடுத்த தற்கூறிய அயோக்கிய நாய்கள், வெறுமனே பெரியார் எனும் முட்டாள் அப்படின்னு வீடியோவுக்கு தலைப்பு. சரி, நீ ஏதாவது அறிவாளித்தனமா இவன் பேசியிருக்கான்னு பார்த்தா அதுல ஒரு வெங்காயமும் இல்லை. சொல்ற டேட்டாவும் பொய், வரலாறும் பொய், தரவுகள் பொய், எல்லாமே பொய்யா வெட்டி ஒட்டி கத்தரித்து பெரியாருக்கு எதிராக ஜோதிராவ் பூலேவை நிறுத்தணும். அதுதான் அவனுடைய நோக்கம். ஜோதிராவ் பூலே ஒரு பார்ப்பன எதிர்ப்பு போராளி, பெண் விடுதலை, எப்படி பெரியார் தமிழ்நாட்டில் போராடினாரோ அப்படி மகாராஷ்டிராவில் போராடிய ஒரு மாபெரும் போராளி தான் மகாத்மா ஜோதிராவ் பூலே. அவர் யார் சூத்திரர்கள் அப்படின்ற தன்னுடைய நூலை அண்ணல் அம்பேத்கர் மகாத்மா ஜோதிராவ் பூலேவுக்காகத்தான் அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறார். அந்த அளவிற்கு அண்ணல் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் முன்னோடியான தலைவர் ஜோதிராவ் பூலே. அவரை பெரியாருக்கு எதிராக கொண்டு நிறுத்துறது எப்படி? அம்பேத்கரும் பெரியாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தாங்க. அவர்கள் இருவரையும் பெரியாரை வீழ்த்தணுன்றதுக்காக அம்பேத்கரை நிறுத்தினாங்க. இன்னைக்கு ஜோதிராவ் பூலேவை கொண்டு நிறுத்தணும்னு பாக்குறான். இவங்க 3 பேரோட லைனும் ஒண்ணுதான்: பார்ப்பன எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, சனாதன ஒழிப்பு, பெண் விடுதலை, சமூக விடுதலை. இதுதான் அவர்களுடைய அடிப்படை லட்சியமா இருந்துச்சு. அவர் எங்க பிறந்தாரு? அவர் பிறந்தது மகாராஷ்டிராவில். இந்த மானங்கட்ட நாய் இவனோட வீடியோல சொல்றான் கொல்கத்தாவில் தான் விதை ஊன்றப்பட்டது அப்படின்றான். அவர் பிறந்தது மகாராஷ்டிராவில். அவர் ஒரு மராட்டியர், அவர் ஒரு பார்ப்பனர் அல்லாத மாபெரும் போராளி. அவர் அங்கேதான் போராடினாரு. அடுத்து சொல்றான் அவருடைய மனைவி காயத்ரி பூலே அப்படின்றான். ஜோதிரா பூலே சமூக நீதி களத்துல, சாதி ஒழிப்பு களத்துல, பெண் உரிமை களத்துல முதல் அடி எடுத்து வச்சவர் ஜோதிரா பூலேயும் அவருடைய மனைவி காயத்ரி பூலேவும். செருப்பாலே அந்த நாயை அடிக்கணும், பிஞ்ச செருப்பாலே. அவங்களுடைய மனைவியினுடைய பெயர் சாவித்ரிபாய் பூலே. அவங்களும் சாதாரணமான ஆள் கிடையாது. இந்தியாவினுடைய முதல் பெண் டீச்சர். 1848 இவங்க முதல் பெண்களுக்கான முதல் பள்ளியை ஜோதிராவ் பூலேவும் சாவித்ரிபாய் பூலேவும் ஒன்னா சேர்ந்து தொடங்குறாங்க. சாவித்ரிபாய் பூலே தினசரி வகுப்புக்கு போயிட்டு வரும் பொழுது அங்க அக்கம் பக்கத்துல ஊர்ல இருக்கிறவங்களாம் அவர் மீது மலத்தையும் கற்களையும் கொண்டு அவங்கள தாக்க முயற்சி பண்ணுவாங்களாம். பையில இன்னொரு சேலையோடு போவாங்களாம். போய் ஸ்கூல்ல அந்த சேலையை மாத்திக்குவாங்களாம். அவ்வளவு அர்ப்பணிப்போடு இந்த மக்களினுடைய, பார்ப்பனர் அல்லாத மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக, பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்தவர் சாவித்ரிபாய் பூலே. அவங்களோட பேரே தெரியல. மயிறு பெரியார் எனும் முட்டாளாம். ஏண்டா நீ தாண்டா கடைஞ்செடுத்த முட்டாள், அயோக்கிய நாய. பெரியாரை பார்த்து முட்டாள்னு சொல்றதுக்கு நீ யார்? உனக்கு என்னன்னு தெரியுமா? ஏண்டா பகுத்தறிவின் தந்தைடா அவரு. நீ எல்லாம் யாரு? நீ தற்கூரி முண்டம். பிஜேபியும் RSS போடுற எலும்பு துண்டுக்காக வாலாற்ற ஒரு நாய். நீ தமிழ் மக்களினுடைய உரிமையை காலில் போட்டு நசுக்குகின்ற நிர்மலா சீதாராமனுக்காகவும் தர்மேந்திர பிரதானுக்காகவும் வாலாற்ற நாய் பெரியாரை பார்த்து 3000 மைலுக்கு அந்தாண்ட இருந்து ஒருத்தர் எங்களை ஆட்சி செய்யறதா? நாங்க அடிமையாக இருக்க முடியாது. எங்க நிலத்துல என்ன விளையுது, காட்டுல என்ன விளையுது, எங்களுடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, நாங்க எப்படி வாழ்றோம், எதுவுமே தெரியாத ஒருத்தன் ஆள்றானே அப்படின்னு அன்றைக்கு டெல்லிக்கு எதிராக, இந்த பார்ப்பன பனியா கும்பலுக்கு எதிராக தனிநாடு கேட்டு போர்க்குரல் எழுப்பிய தந்தை பெரியாரை பார்த்து முட்டாள்னு சொல்றதுக்கு நீ யார்? உனக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? உனக்கு திராணி இருக்குதா?
பேப்பர்ல தனிநாடு வேணும்னு நீ கேட்டு எழுதி வந்து நீ உங்க அண்ணனும் நில்லுங்களா, அதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்குதா? நீ பேசுறத விட பேப்பர்ல எழுதி காட்டுறது கூட துப்பு இல்லாத எச்சக்கலைங்க நீங்க பெரியாரை பற்றி பேசுவதா? அதே மாதிரி தந்தை பெரியார் வந்து விதவை மறுமணத்துக்கு ஆதரவா வந்து பேசுனதே கிடையாது, எந்த போராட்டமும் நடத்தினதே கிடையாதுன்னு சொல்றாரு. இல்ல, இது மாதிரி ஒரு பச்சை போய் எங்கேயுமே கிடையாது. இதுல யாருமே பெரியார் வந்து பிறந்த உடனே பெரியாராக பிறந்து விட்டார் அப்படின்னு சொல்லல. அவர் 13 வயதுல அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதற்கு பிறகுதான் அவருக்கு சமூக அறிவு, பட்டறிவு, இதன் மூலமாகத்தான் வந்து தன்னுடைய பகுத்தறிவை வந்து வளர்த்துக்கிறாரு. நாம் ஏன் அடிமையாக இருக்கிறோம், நம்முடைய மக்கள் ஏன் அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பார்ப்பன எதிர்ப்பு சிந்தனையே அவருக்கு படிப்படியாக தான் வந்து மலர ஆரம்பிக்குது சின்ன வயசுல இருந்து. அப்படி இருக்கும் பொழுதுதான் தந்தை பெரியார் வந்து தன்னுடைய குடும்பத்திலேயே தன்னுடைய தங்கச்சி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சொந்த தங்கச்சி பொண்ணு, புருஷன் செத்துடுறான், விதவையாயிருது. அந்த பொண்ணு வந்து பெரியார்கிட்ட அழுது, பெரியார் தன்னுடைய குடும்பத்தையும் எதிர்த்து யாருக்கும் தெரியாமல் பெரியார் வீட்டிலே இருப்பாரு. அங்க நண்பர்களை அனுப்பி ஏற்பாடுகளை செய்து திருமணத்தை நடத்தி வைப்பார் தந்தை பெரியார். தன்னோட வீட்டிலேயே மறுமணத்தை செய்து வைத்தவர் தந்தை பெரியார். அப்படி மறுமணம் செய்து வைத்ததற்காக பெரியாரினுடைய சாதியினரால் பெரியார் குடும்பமே ஊரை விட்டு தள்ளி வைக்கிறாங்க. அவரோட யாரும் புழங்காமல் இருக்கிறாங்க. அவர் ஈரோடு நகர சபை தலைவரான பிறகுதான் சொந்தக்காரங்க எல்லாம் திரும்ப வந்து அவங்களோட சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவிற்கு இந்த சமூகத்தில் தான் அப்படின்னாலும் வந்து அதற்கு ஒரு முன்னுதாரணமாக நடந்து கொண்டார். சமூகத்திலையும் விதவைகள் மறுமணத்திற்காகவும், விதவைகள் வந்து படுற துன்பத்திற்காகவும், குழந்தை திருமணத்திற்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் தொடர்ச்சியான போராட்டங்களை வந்து தந்தை பெரியார் நடத்தி இருக்கிறாரு. மற்றவங்களும் பண்ணிருக்கிறாங்க, யாரும் வந்து பண்ணலன்னு சொல்ல. ஆனால் பெரியார் அளவுக்கு செய்தவர்கள் யாரும் இல்லை. பெரியாருடைய பெண்ணியன் அடிமையானால், இது 1929, 28 எழுதப்பட்ட கட்டுரை, பெரியார் எழுதிய கட்டுரை. அதுல விதவைகளின் நிலைமைன்னு போட்டு 1921 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் விதவைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, அதை எப்படி மாற்ற வேண்டும்லாம் பெரியார் வந்து பேசுறாரு. ஒரு வயதுள்ள விதவைகள் 597 பேர் அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. ஒரு வயது முதல் 2 வயது வரை உள்ள விதவைகள் 494 பேரு. 2 வயது முதல் 3 வயது வரை உள்ள விதவைகள் 1257. 3 வயது முதல் 4 வயது வரை உள்ள விதவைகள் 2837 அப்படின்னு வரிசையா ஆக மொத்தம் 30 வயதிற்கு உள்ளாக மட்டுமே விதவைகள் வந்து 26,31,788 பேர் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். அந்த கொடுமைகள் எல்லாம் குறிப்பிட்டு பெரியார் வந்து பேசியிருக்கிறாரு, போராடி இருக்கிறாரு. அதாவது இவ்வளவு கொடுமைகளை கிட்டத்தட்ட வந்து 26,31,000 விதவைகள் வந்து இருக்கிறாங்களே, இவ்வளவு கொடுமைகளையும் பெண்கள் வந்து சந்திக்கிறாங்களே. அன்னைக்கெல்லாம் வந்து மொட்டை பாப்பாத்தின்னு இருந்துச்சு. பார்ப்பன பெண்கள் கணவன் செத்துட்டா மொட்டை அடிச்சுட்டு வீட்டு கடைசி கட்டுல வந்து உட்காந்துக்கணும், யார் இப்போ முகத்திலையும் வந்து பற்றக்கூடாது. அப்படியான கொடுமைகளை எல்லாம் பார்ப்பன பெண்கள் வந்து சந்திச்சாங்க. வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு போய் உக்காந்துக்கணும், சுவையான உணவு வந்து உண்ணக்கூடாது, ஒரு அடிமை போன்ற நிலைமையில வந்து இருந்தாங்க. கல்யாணம் பெண்களோட நிலைமை என்ன, 1-2 குழந்தைய அன்னைக்கு பெத்துக்கிட்டாங்க, 10 குழந்தை சாதாரணமா ஒரு குடும்பத்துல வந்து பெத்துக்குவாங்க. அவ்வளவு கொடுமைகள். அதே போல ஒரே கணவனுக்கு வந்து 2 பேர் 3 பேர்னு மனைவிகள் வந்து இருப்பாங்க. இத்தனை கொடுமைகள் வந்து அன்றைக்கு வந்து இருந்துச்சு. இந்த கொடுமையெல்லாம் பார்த்ததுனாலதான் பெரியார் வந்து கருப்பைய அறுத்து போடு, அதுதானே வந்து உன்னை அடிமையா பிடிச்சு வச்சிருக்குது, உன்னை பிள்ளை பெருக்கும் எந்திரமாவே இந்த ஆண் வந்து உன்னை பயன்படுத்துறான், உனக்கு சுதந்திரமே கிடைக்கல, இப்படி ஒரு கொடுமையா வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ ராணி மாதிரி வாழணும் அப்படின்னு பெரியார் கனவு கொண்டது. ஏன் அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போய் சொன்னாருன்னா இந்த கொடுமையெல்லாம் பார்த்துதான். ஒரு வயசு விதவை பிறந்த குழந்தை 597 பேர் விதவையா இருந்திருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மதமும் இந்த மாதிரி ஒரு கொடூரமும் இருந்த நாடு எந்த நாடாவது இருக்க முடியுமா? பிறந்த உடனே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், ஒழுங்கா உலகம்னா என்னன்னு கண்ணை திறந்து கூட பார்த்துருக்காது. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சு இந்த அளவுக்கு கொடுமை. ஒரு இருண்ட காலத்துல நம்ம இருந்தோம். அதற்கு எதிராக அந்த இருளை கிழித்து வந்த பேரொளி தான் தந்தை பெரியார். அப்படி இருக்கும் பொழுது அவரையே இவர்கள் கொச்சைப்படுத்த நினைக்கும் பொழுது இந்த அயோக்கியர்களை தமிழ்நாட்டில் நடமாட விடக்கூடாது. ஏங்க, சுயமரியாதை கல்யாணம் அது எதுக்கு வந்துச்சு, அது என்னத்துக்கு? அண்ணா வந்து ஒரு சட்டம் போடுறாரு, சுயமரியாதை முறைப்படி திருமணம் செஞ்சா செல்லும் அப்படின்ற ஒரு சட்டத்தை போடுறாரு. எதற்காக அது நடந்தது? பண்பாட்டு ரீதியா ஆணும் பெண்ணும் வந்து அவர்களே விரும்பி ஒத்த கருத்தோட ஒரு திருமணம் நடக்கணும்,
பார்ப்பன மரபு சடங்கு சம்பிரதாயம் பெற்றோர்கள் சொல்றாங்க செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. சுயேட்சையாக சுதந்திரமாக தன்னுடைய துணையை பெண் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஆணும் அப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த பார்ப்பனர் சடங்கு எந்த துணையும் இல்லாமல் ஒரு சுதந்திரமாக சுயேட்சையாக அந்த திருமணம் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் தந்தை பெரியார் இந்த திருமண முறையை அறிமுகப்படுத்துறாரு. அது பெண்களுக்கு பெண் விடுதலையை நோக்கியதா இல்லையா? செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு 1928 அல்லது 29 நினைக்கிறேன். அந்த மாநாட்டில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்ற தீர்மானத்தை பெரியார் கொண்டு வர்றாரு. இந்தியாவிலேயே அண்ணல் அம்பேத்கர் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்ற சட்ட மசோதா கொண்டு வர முயற்சித்த பொழுது கொண்டு வந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் சங்கிகளும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே RSS சங்கிகளும் சங்கராச்சாரிகளும் மிகப்பெரிய போர்க்குரலை அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக எழுப்பி சனாதன கொக்கரிப்பில் ஈடுபட்டாங்க. அப்ப அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அண்ணல் அம்பேத்கர் முயற்சித்து முடியாததை கலைஞர் இங்க செஞ்சார். 1989 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படின்ற சட்டத்தை இங்க கொண்டு வந்தது கலைஞர், திராவிட இயக்கம். அதற்கு விதை போட்டது தந்தை பெரியார். இப்படி எண்ணற்ற திட்டங்களை சொல்ல முடியும். பெண்களுக்காக இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு சரிபாதி உரிமைகள் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் அதற்கு மூல காரணம் தந்தை பெரியார். இப்படி பல உதாரணங்களை சொல்ல முடியும். இதை பத்தி கேள்வி கேட்கறது உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? நீங்களே பாலியல் பொறுக்கீங்க, அயோக்கிய பசங்க. இவங்க கட்சிக்கு ரெண்டே வேலை தான். ஒண்ணு பொறுக்கி திங்கிறது, அது RSS போட்டாலும் பொறுக்கி திம்மா, இல்ல திரள் நிதியா திருடி மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி அப்படி பொறுக்கி திம்மா. ரெண்டாவது அவனுடைய கொள்கை என்ன அப்படின்னா, சீமானுக்கு ஒரு வழக்கு இருக்குது இல்ல, பாலியல் வழக்கு. அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்கு கட்சியை ஒரு பேரிகேடாக பயன்படுத்துவது. இது ரெண்டு மட்டும்தான் இவர்களுடைய இலக்கு ஒன்றுதான், இன விடுதலை அப்படிலாம் கிடையாது. இலக்கு ரெண்டு தான், அது ரெண்டும் இதுதான். தமிழை கொண்டாடின பாரதியும் தமிழை ஒரு காட்டு மிராண்டு மொழி அப்படின்னு சொன்ன பெரியாரையும் ஒப்பிட்டு கனிமொழி பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி சாட்டை திருமணம் பேசியிருக்காரு. இல்ல, கனிமொழிக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற அளவுக்கு பேசுற அளவுக்குலாம் யோகிதமான ஆள் இல்லை. நீயே மூத்தர சந்துல அக்கல்ல ஒரு பைய வச்சுக்கிட்டு தொழில் பண்ண வேண்டிய ஒரு எச்சக்கலை தான் நீ. அதான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறான். டீசெண்டா ஒரு சேனலை போட்டு அவனுங்க பண்ணிட்டு இருக்கிற தொழிலே அதுதான். சீமானுக்கு சாட்டை துரைமுருகன் செய்கின்ற வேலை என்ன? ரெமி மார்டின் வாங்கி கொடுக்கறது, இன்னொரு பக்கம் வேண்டியதை சப்ளை செய்வது. இதுதான் மாமா பயலுக்கு முழு நேர வேலை. இப்ப இந்த மாமா பைய கனிமொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரியார் ஒரு அக்கறையின்பால் ஒரு தந்தை கடிந்து கொள்வதை போல காட்டுமிராண்டி மொழின்னு அக்கறையின்பால் சொன்னார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது பொய் இல்லை, பெரியார் அப்படிதான் சொல்றாரு. தமிழில் நம்மளே இதுக்கு பல தடவை விளக்கம் கொடுத்தாச்சு, இருந்தாலும் இன்னொரு முறை கொடுக்கிறோம். தமிழில் ஆரியம் புகுந்து விட்டது, தமிழில் சமஸ்கிருத பண்பாடு புகுந்து விட்டது, பார்ப்பன பண்பாடு புகுந்து விட்டது. அதனால் தமிழ் காட்டுமிராண்டி மொழியாக இருக்கிறது. தமிழ் இலக்கணம், தமிழில் இலக்கியங்கள், எல்லாமே நூல்கள், இது எல்லாமே முழுக்க வேத புராண ஆரிய மத நம்பிக்கைகள் இதன் அடிப்படையிலேயே கட்டமைக்கப்பட்டிருக்குது. தமிழ் ஒரு அறிவியல் மொழியாக இல்லை. அதனால நான் இதை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லுகின்றேன். யாராவது தமிழை அறிவியல் ரீதியாக வளர்க்க முற்படும் பொழுது, அறிவியல் அடிப்படையிலான நூல்களை கொண்டு வரும் பொழுது, அதை நானே பதிப்பித்து நானே அச்சடித்து நானே சொந்த செலவில் அதை விற்பனை செய்கிறேன். அதே போல நானே அப்படி புத்தகத்தை எழுதுபவர்களுக்கு நானே சன்மானமும் வழங்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். இதுதான் காட்டுமிராண்டி மொழி. ஓகே, பாரதியார் மெல்ல தமிழினி சாகுன்னாரு அப்படின்னு அதையும் இதையும் சொல்லிருக்கிறாங்க. இப்ப பாரதியாரையும் பெரியாரையும் ஒப்பிட முடியாது. நம்முடைய கண்ணோட்டம் வேறன்னு வைங்களேன். ஆனா சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றான் அப்படின்னா, பாரதியார் தமிழை கொண்டாடினார், பாரதியார் தமிழை போற்றி புகழ்ந்தார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதி சொல்லிட்டாரு. இவரை விட தமிழை யாராவது கொண்டாடி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்றான் மாமா பைய சாட்டை துரைமுருகன். ஆனா பாரதியார் 1906 15/12/1906 இந்தியா வார ஏட்டுல இந்தி பாஷை பக்கம் அப்படின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுல இந்தி தான் இந்தியாவின் பொதுமொழியாக இருக்க வேண்டும், தமிழர்களாகிய நாம் ஹிந்தி பாஷையில் பயிற்சி பெறுதல் மிகவும் அவசியமாகும் அப்படின்னு எழுதியிருக்கிறாப்ல. இது 1906. 1920 11/1/1920 சுதேசமித்திரன் பத்திரிகையில ஒளிர்மணி கோவை அப்படின்ற தலைப்புல
பாரதியார் வந்து சொல்றது என்னன்னா, சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் தேசிய மொழியாக இருக்க வேண்டும், இந்தியாவின் பொதுமொழியாக இருக்க வேண்டும். ஈஸியா சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு வந்து புக்கு வந்துருச்சு. அதனால எல்லாரும் வந்து சமஸ்கிருத புத்தகத்தை வாங்கி படித்து எல்லாரும் சமஸ்கிருதத்தை வந்து கத்துக்கணும், இந்தியாவோட பொதுமொழி சமஸ்கிருதமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு தேசிய மொழியா இருக்கணும்னு சொன்னது இதே பாரதியார் தான். இந்த மாமா பையன் இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவானா? சீமான் இதற்கு ஏதாவது பதில் சொல்லுவானா? சவால் விடுற, இதுக்கு ஏதாவது பதில் அவர்களிடம் இருக்கிறதா? பாரதியார் தன்னுடைய கட்டுரைகள்ல இதை விட இன்னும் ஒரு மோசமா எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாருன்னா, மற்ற பாஷைகள் எல்லாம் சாதாரண பாஷைகள் என்றால் அந்த வந்து மனித பாஷைன்னு சொல்லுவோம், அந்த பாஷைகளிலேயே உயர்ந்த பாஷை, சிறந்த பாஷை ஒன்று இருக்குமானால் அதை தேவ பாஷை என்று சொல்லுவோம். அப்படி சமஸ்கிருதம் தேவ பாஷைன்றாரு. இதுதான் இவர் தமிழை மதிக்கிற லட்சமா? தமிழ் பற்று பாரதியாருக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தால் இப்படி சமஸ்கிருதம் தேவ பாஷை என்று பேசி இருப்பாரா? சமஸ்கிருதம் தேசிய மொழியாக இந்தியாவோட தேசிய மொழியா ஆக்கணும் அப்படின்னு வந்து பாரதி எழுதி இருப்பாரா அப்படின்றது நம்முடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மாமா பைய பதில் சொல்லணும். பாரதியார் எழுதிய இன்னொரு கட்டுரை, அதுல வந்து பாரதி என்ன சொல்றாருன்னா, சாவித்ரி, சீதை, சகுந்தலை முதலிய பெண்களின் சரிதைகளை கேட்கும் பொழுது இத்தகையோர்களுக்கு இம்மாதிரி மனப்போக்கு எவ்விதம் ஏற்பட்டதென்று நினைத்து நினைத்து மிகுந்த ஆச்சரியம் உண்டாகிறது. இம்மாதிரியான கற்புடை இத்தேசத்து பெண்களுக்கு என்றும் ஒரு சிறந்த புவனமாக விளங்கி நின்றமை நமது நாட்டிற்கே ஒரு பெருமையாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு பாரதியார் தன்னுடைய கட்டுரைகளில். அப்ப நெருப்பில் இறங்கிய சீதை, அப்புறம் கணவன் வந்து தாசி வீட்டுக்கு தூக்கிட்டு போ அப்படின்னாலும் தூக்கிட்டு போற மனைவிகள், இவங்க எல்லாம் தான் கற்புடைய இந்த தேசத்திற்கு உதாரணமான பெண்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் வந்து பாரதியாரினுடைய பெண்ணிய பார்வை. இந்த லட்சணம் பெயரை தூக்கிட்டு வந்து பெரியார்கிட்ட வைக்கிறானுங்க. 1910 பாரதியார் வந்து விதவைகள் மறுமணத்தை ஆதரித்தார், குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்தாருன்றானுங்க. அதெல்லாம் ஆரம்பத்துல. பிற்காலத்தில் அவருடைய கருத்து முற்றிலும் மாறி இதற்கு ஆதரவான ஒரு முழு சனாதனையாக பாரதியார் ஒரு RSS காரனாக RSSக்கு முன்னாடியே மாறி நின்னார். 1910 பிப்ரவரியில் கர்மயோகி இதழ்ல பாரதியார் வந்து எழுதுறாரு. அதுல என்ன எழுதுறாருன்னா, நமது பூர்வ காலத்து ஸ்திரீகளில், பெண்கள், ஸ்திரீனா பெண்கள், பெண்களில் பிராணநாதர்களை புரிந்திருக்க மனமில்லாமல் உடன்கட்டை ஏறிய ஸ்திரீகள் உத்தமிகள் ஆவார்கள் அப்படின்றாரு. உடன்கட்டை ஏறிய பெண்களை உத்தமிகள் என்று பாரதியார் சொல்லுவாரானால் பாரதியாருக்கு பெண்களை பற்றி என்ன பார்வை இருந்தது? பெண் விடுதலையை பற்றி என்ன பார்வை இருந்தது? அப்ப பெண் செத்துட்டா கணவன் உடன்கட்டை ஏறி இருக்கணும்ல? இந்த கேள்வியை பாரதியார் கேட்டிருந்தா எதுவா இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவா வைய அப்படின்னு இந்த கேள்வியை இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் பாரதி கேட்டிருந்தா பாரதியை பாராட்டலாம். ஆனா பாரதி உடன்கட்டை ஏறுறவங்க தான் உத்தமிங்க அப்படின்னு பேசுறாப்புல. இப்படி முழுக்க முழுக்க பெண் விடுதலைக்கும் சரி, தமிழ் மொழி அதன் மீதான பற்றுலையும் சரி, சாதி ஒழிப்பு, முழுக்க வர்ணாசிரம தர்மத்தை ஆதரித்து நின்றார். 4 வருணம் சிதைந்து விட்டால் இந்த சமூகம் கெட்டு சீரழிந்து விடும், 4 வருணம் இருக்க வேண்டும் அப்படின்னு பாடல் எழுதியவர் இதே பாரதி. இந்த பாரதியை எடுத்துட்டு வந்து சாதி கூடாது, சமத்துவம் வேண்டும் என்கின்ற பெரியாரோடு ஒப்பிட முடியுமா? பக்கத்துல வைக்க முடியுமா? வகுப்பு வாரிய உரிமை, இடஒதுக்கீடு, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த போராட்டங்களுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இல்ல, வயிற்றுக்கு சோறு தான் திங்கிறவனா இருந்தா ஒருத்தன் வந்து இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்க மாட்டான். எல்லாருமே வந்து இந்தியா முழுவதும் உள்ள எல்லோருக்கும் தெரியும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல் திருத்தம் 1951 கொண்டு வரப்படுகிறது. அந்த திருத்தத்தின் அடிப்படையில் பிரிவு 15(4) வந்து சேர்க்கப்படுகிறது. அந்த பிரிவின் அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் கல்வியில் இடஒதுக்கீடு அப்படின்றது உறுதி செய்யப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் வந்து வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு, கல்வியில இடஒதுக்கீடு இல்லை. இப்ப தந்தை பெரியார் நடத்திய போராட்டத்தின் விளைவாகத்தான் கல்வியில் இடஒதுக்கீடு. இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் மூலமாக ஓபிசியாக இருந்தாலும் சரி, SC ST இருந்தாலும் சரி, BC MBC SC ST இப்படி யாராக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீட்டின் மூலமாக கல்வி பயில்பவர்கள் எல்லோருமே தந்தை பெரியாரால தான் படிக்கிறார்கள் அப்படின்றது ஒரு எளிமையான உண்மை. இது மாற்ற முடியாத உண்மை. 1921 நீதி கட்சி தான் கம்யூனல் ஜீவோ முதலாக வகுப்பு வாரி இடஒதுக்கீடை வந்து கொண்டு வர்றாங்க. அவர்கள் தொடங்கி அந்த அமைப்பு தான் பின்னாடி திராவிடர் கழகமா மாறுது. அந்த கட்சிக்கு தான் தந்தை பெரியார் தலைவராகணும் அப்படின்னு நீதி கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் பெரியாரை வற்புறுத்தி ஏற்க சொல்றாங்க.
அதுதான் பின்னாடி திராவிடர் கழகமாக அந்த அமைப்பு தான் மாறுது. அப்ப கம்யூனல் ஜிஓ கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, முதலாக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி இந்தியா முழுவதும் எல்லாரும் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது தந்தை பெரியார் தான். பெரியாரையும் இடஒதுக்கீட்டையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. இவ்வளவு நேரம் பல்வேறு செய்திகள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.